அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பெண்கள் முகத்தையும் மணிக்கட்டு வரை இரு கைகளையும் பாதத்தையும் வெளிப்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி தரப்பட்டுள்ளது. இதை தவிர மற்ற அனைத்து உறுப்புகளையும் அந்நிய ஆடவரிடமிருந்து பெண்கள் அவசியம் மறைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு மறைப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஆடை எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் தைக்கப்பட்டிருக்கலாம். இதற்கு அரபியில் ஹிஜாப் என்று சொல்லப்படுகிறது. நமது வழக்கத்தில் பர்தா என்றும் புர்கா என்றும் கூறப்படுகிறது. பெண்கள் முகத்திரை அணிவது கூடாது. பெண்கள் தங்களுடைய முகத்தையும் கட்டாயம் மறைத்தாக வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் பெண்கள் தங்களுடைய முகத்தினை கட்டாயம் மறைத்தாக வேண்டும் என்பதற்கு திருமறை குரானிலோ நபி வழியிலோ எந்த சான்றுகளும் இல்லை. திருமறை குரானில் 2 வசனங்களில் அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட பெண்கள் எவ்வாறு ஆடை அணிய வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தியுள்ளான். முதலாவது வசனம் சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தின் 59வது வசனமாகும். நபியே முஹம்மதே, உமது மனைவியருக்கும் உமது புதல்வியருக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் முக்காடுகளை தொங்கவிடுமாறு கூறுவீராக. அவர்கள் அறியப்படவும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கவும் இது ஏற்றது. அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் என்று கூறுகிறான். மேற்கண்ட வசனத்தில் இறை நம்பிக்கை கொண்ட அனைத்து பெண்களுக்கும் அல்லாஹ் அவர்கள் ஜில்பாபை தொங்கவிட்டு கொள்ள வேண்டும் என கட்டளையிடுகிறான். அவ்வாறு அவர்கள் ஜில்பாபை தொங்கவிட்டு கொள்ளும் போது அவர்கள் அறியப்படுவார்கள் என்றும் அல்லாஹ் அதே வசனத்தில் குறிப்பிட்டு உள்ளான். நபியே முஹம்மதே, உமது மனைவியருக்கும் உமது புதல்வியருக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் ஜில்பாபுகளை முக்காடுகளை தொங்கவிடுமாறு கூறுவீராக. அவர்கள் அறியப்படவும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கவும் இது ஏற்றது. ஜில்பாபுகளை தொங்க விடுவதன் நோக்கமே பெண்கள் அறியப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அறியப்படுதல் என்பதன் பொருள் நாம் ஏற்கனவே அறிந்த ஒரு பெண் ஜில்பாப் அணிந்து வரும்போது நாம் அறிந்த பெண்தான் வருகிறார் என்பதையும், நமது பார்வையில் படும் புதிய பெண்ணாக இருந்தால் 2வது தடவை பார்க்கும்போது நாம் முதலில் இவரைதான் பார்த்தோம் என்ற வகையிலும் அறியப்படுதலே ஆகும். ஜில்பாப் என்பது முகத்தினையும் மறைக்கும் வகையில் உள்ள ஆடையாக இருந்தால் அல்லாஹ் இவ்வசனத்தில் அறியப்பட வேண்டும் என்று கட்டளையிடுவது பொருளற்றதாகிவிடும். சிலர் இவ்வசனத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்யும் போது ஒழுக்கமான பெண்கள் என்று அறியப்படுவதற்காகவும் கண்ணியமான பெண்கள் என்று அறியப்படுவதற்காகவும் அடைப்புக்குறிகள் இட்டு மொழிபெயர்த்து உள்ளனர். இவ்வாறு அடைப்புக்குறிகள் இட்டு மொழிபெயர்த்திருந்தாலும் முகம் அறியப்படுவதே இவ்வசனத்தின் நோக்கம் என்பதை யாரும் மறுக்க இயலாது. ஒரு பெண் ஒழுக்கமான பெண் என்பதனையும் கண்ணியமான பெண் என்பதையும் அவள் முகம் அறியப்படுவதன் மூலம்தான் கண்டறிய முடியும். முகம் அறியாமல் யாரையும் ஒழுக்கமானவர் என்றோ கண்ணியமானவர் என்றோ நாம் அறிய முடியாது. ஏனெனில் இன்றைக்கு பல ஒழுக்கம் கெட்ட பெண்கள் கூட, விபச்சாரம் செய்யும் கையும் களவுமாக மாட்டிக்கொண்ட பெண்கள் கூட தாம் யார் என்பது அறியப்படவிடக் கூடாது என்பதற்காக முகத்தை மறைத்து நீதிமன்றங்களுக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு பெண் முகத்திரை அணிந்து கொண்டு அந்நிய ஆண்களுடன் ஊர் சுற்றினாலும் அவர்கள் யார் என்பதை கண்டறிய முடியாது. ஒரு ஆண் பெண்களைப் போல் ஆடை அணிந்து முகத்தினை மறைத்து கொண்டு முகத்தை மறைத்துள்ள பெண்கள் கூட்டத்திற்குள் நுழைந்தால் அவரை ஆண் என்று கண்டறிவது முடியாது. மேலும் கொள்ளையர்கள் கூட கொள்ளையடிக்கும் போது முகத்திரை அணிந்து கொண்டுதான் கொள்ளையடிக்கின்றனர். அவர்கள் முகத்திரை அணிவதன் நோக்கம் அவர்கள் யார் என்பது அறியப்பட்டுவிடக் கூடாது என்பதுதான். எனவே முகத்தினை மறைக்கும் போது ஒருவர் ஒழுக்கமானவரா கண்ணியமானவரா என்பதை ஒருபோதும் அறியவே முடியாது. அல்லாஹு தாலா மேற்கண்ட வசனத்தில் ஜில்பாபுகள் அணிவதன் நோக்கமே அவர்கள் அறியப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டு உள்ளான். எனவே ஜில்பாப் என்பது முகத்தையும் மறைக்கும் ஆடை என்று குறிப்பிடுவது திருமறை குரானின் கருத்துக்கு எதிரானதாகும். ஆண்களாயினும் பெண்களாயினும் அவர்களில் இறைவனை அஞ்சி ஒழுக்கமாக வாழ்பவர்கள் மிக குறைவே. பெரும்பாலோர் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள முக்கிய காரணம் தமக்கு தெரிந்த மனிதர்களிடம் தம் மதிப்பு பாதிக்கப்படும் என்பதுதான். இந்த அச்சத்தினாலேயே ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். உள்ளூரில் ஒழுக்கமாக நடப்பவர்கள் வெளியூர்களில் ஒழுக்கம் தவறி விடுவதற்கு இதுதான் காரணம். பெண்கள்தான் என்று இல்லை, ஆண்கள் கூட முகமூடி அணிந்து எவரும் கண்டு கொள்ளாத வகையில் ஆடை அணிய அனுமதிக்கப்பட்டால் அவனது சுயரூபம் அப்போது வெளிப்படும். இரையச்சம் இல்லாவிட்டாலும் சமூகத்தை பற்றிய அச்சமாவது ஒழுக்கத்தை கடைபிடிக்க தூண்ட வேண்டும். தவறு செய்ய நினைப்பவர்கள் இந்த முகத்திரையை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு துணிச்சலாக செயல்படுகிறார்கள். எனவேதான் முகத்தை மறைக்குமாறு இஸ்லாம் கட்டளையிடவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் பெண்கள் முகத்தை திறந்திருந்ததற்கு பல சான்றுகள் உள்ளது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டேன். அப்போது அவர்கள் உரை நிகழ்த்துவதற்கு முன்பே தொழுகை நடத்தினார்கள். பாங்கோ இக்காமத்தோ இல்லை. பிறகு பிலால் ரலி அவர்கள் மீது சாய்ந்து கொண்டு
இறையச்சத்தை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தி மக்களுக்கு அறிவுரையும் நினைவூட்டலும் வழங்கினார்கள். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பெண்கள் பகுதிக்கு சென்று அவர்களுக்கும் நினைவூட்டி அறிவுரை பகர்ந்தார்கள். மேலும் பெண்களை நோக்கி தர்மம் செய்யுங்கள், நீங்கள் அதிகம் பேர் நரகத்தின் விறகுகள் ஆவீர்கள் என்று கூறினார்கள். அப்போது பெண்கள் நடுவில் இருந்த கன்னங்கள் கருத்த ஒரு பெண்மணி எழுந்து, ஏன் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அதிகமாக குறை கூறுகின்றீர்கள், நன்றி மறந்து கணவனை நிராகரிக்கின்றீர்கள் என்று கூறினார்கள். அப்போது அப்பெண்கள் தம் காதணிகள், மோதிரங்கள் உள்ளிட்ட அணிகலன்களை பிலால் அலி அவர்களின் ஆடையில் போட்டார்கள். மேற்கண்ட ஹதீஸில் நபியவர்கள் அப்பெண்ணை நோக்கி பார்த்தார்கள் என்று இடம்பெற்றுள்ளது. அப்பெண் முகத்தினை மறைத்திருந்தால் நபியவர்களோ சஹாபாக்களோ அப்பெண்ணை பார்த்திருக்க முடியாது. இதிலிருந்தும் இன்னும் ஏராளமான சான்றுகளில் இருந்தும் நபியவர்கள் காலத்தில் பெண்கள் முகத்திரை அணிந்திருக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இன்னும் சில ஹதீஸ்களில் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஆண்களாகிய நாங்களும் பெண்களும் ஒரே பாத்திரத்தில் உளு செய்வோம், அதில் எங்கள் கைகள் மாறி மாறி செல்லும். இந்த செய்தி அஹமது என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. உம்மு சபியா அல் ஜுஹ்னியா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், உளு செய்யும் போது என்னுடைய கையும் நபியவர்களுடைய கையும் ஒரே பாத்திரத்தில் மாறி மாறி சென்றது. உளு செய்யும் போது முகம், கைகள், கால், பாதம் கண்டிப்பாக தெரியும். இவை கண்டிப்பாக மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகளாக இருந்தால் நபியவர்கள் இதற்கு அனுமதி அளித்திருக்க மாட்டார்கள். இதிலிருந்து முகம், கைகள், கால், பாதம் ஆகியவை கண்டிப்பாக மறைக்க வேண்டிய பகுதிகளில் அடங்காது என்பதை நாம் தெளிவாக விளங்கி கொள்ளலாம். ஏனெனில் உளு செய்யும் போது முழங்கைகள் வரை கைகள் வெளிப்படும். அது குற்றமாக இருந்தால் நபியவர்கள் காலத்தில் அந்நிய ஆண்கள் காணும் வகையில் நபி தோழியர்கள் உளு செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்திருக்க மாட்டார்கள். முகத்திரை நபியின் மனைவியர்களுக்கு மட்டும் உரியதாகும். நபியின் மனைவியரான அவர்களிடம் எதையேனும் நீங்கள் கேட்டால் திரைக்கு அப்பால் இருந்தே கேளுங்கள். இதுவே உங்கள் உள்ளங்களுக்கும் அவர்களின் உள்ளங்களுக்கும் தூய்மையானது. அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது. அவருக்கு பின் ஒருபோதும் அவரது மனைவியரை நீங்கள் மணக்கவும் கூடாது. இது அல்லாஹ்விடம் மகத்தானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். நபியுடைய மனைவியரிடம் ஏதாவது கேட்பதாக இருந்தால் திரைக்கு அப்பால் இருந்தே கேட்க வேண்டும் என அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். இந்த வசனத்தின் அரபி மூலத்தில் ஹிஜாப் எனும் சொல் இடம்பெற்றுள்ளது. இங்கு ஹிஜாப் என்பது ஆளையை மறைக்கின்ற திரை ஆகும். இது நபியுடைய மனைவியருக்கு மட்டும் உடையதாகும். நபியுடைய மனைவியர்கள் அந்நிய ஆண்களை பார்ப்பதும் கூடாது, அந்நிய ஆண்கள் நபியின் மனைவியரை பார்ப்பதும் கூடாது. பிற பெண்களுக்கு இது போன்ற சட்டங்கள் கிடையாது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தின் பின்புறம் அன்னை சஃபியா அலி அவர்களை மக்கள் பார்க்காத வண்ணம் திரையிட்டு மூடியிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாகனத்தில் புறப்பட்ட போது தமக்கு பின்னால் சஃபியா அவர்களுக்காக இருக்கை அமைத்து இடம் கொடுத்து அவர்கள் அமர்ந்த பிறகு சஃபியா அலி அவர்களுக்கும் மக்களுக்கும் இடையே திரையிட்டு இழுத்து மூடிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை சஃபியா அலி அவர்களும் வாகனத்தில் இருந்து விழும்போது அவர்கள் முகத்தினை மற்றவர்கள் பார்க்கும் நிலை ஏற்படுகிறது. ஏனெனில் அவர்கள் வாகனத்தின் பின்னால் அமைக்கப்பட்டிருந்த ஹிஜாபில் இருந்துதான் கீழே விழுகிறார்கள். ஹிஜாபுடைய சட்டம் விதிக்கப்பட்ட பின்னர் நபியுடைய மனைவியரின் முகத்தை அந்நியர்கள் பார்ப்பது தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதனால்தான் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே விழுந்த சஃபியார் அலி அவர்களை நோக்கி செல்லும் போது அவர்களை பார்த்து விடாமல் இருப்பதற்காக தமது முகத்தின் மீது துணியை போட்டுக்கொண்டு அவர்கள் இருந்த திசையை நோக்கி சென்று அவர்களின் முகத்தினை மறைப்பதற்கான துணியை போடுகிறார்கள். நபி தோழர்கள் எத்தனையோ சஹாபி பெண்களின் முகத்தினை பார்த்துள்ளார்கள் என்றிருக்கும் போது நபியுடைய மனைவியரின் முகத்தை பார்த்து விடாமல் இருக்க தமது முகத்தின் மீது துணியை போட்டு மறைத்துக் கொள்கிறார்கள் என்றால் முகத்தினை பிறர் பார்க்காமல் மறைக்கின்ற சட்டம் நபியுடைய மனைவியருக்கு மட்டும் உரிய பிரத்திய சட்டம் என்பது இதன் மூலம் நிரூபணமாகின்றது. முகத்தினை மறைப்பது நபியுடைய மனைவியருக்கு மட்டும் உரிய சட்டம் என்பதற்கு இன்னும் ஏராளமான சான்றுகள் உள்ளன. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற வீடியோக்கள் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு அதிகம் பகிர்ந்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.